ஹalleluya. இந்த நல்ல அருமையான நாளிலே கூட இந்த வர்ஷிப் செஷனிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவாகிய எங்கள் இரட்சகரின் நாமத்தினாலே நான் சந்தோஷமாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆகவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் இந்த உலகத்திலேயே நல்ல தேவன். அவரை போல் ஒரு நல்ல தேவனை நாங்கள் தேடியும் காண மாட்டோம். அவர் எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல அருமையான தகப்பனாக இருக்கிறார். ஹalleluya. அவரை எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரர் மாத்திரமல்ல, அதை அவர் விரும்புகிறார். அது நாங்கள் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாகவும் இருக்கிறார். ஆகவே நாங்கள் எல்லாம் சேர்ந்து தேவனை சந்தோஷமாய் நாங்கள் பாடல்கள் மூலம் எங்கள் ஆராதனையின் மூலம் நாங்கள் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆகவே தேவனை மகிமைப்படுத்துவதை, அவரை உயர்த்துவது எங்கள் வாழ்க்கையில கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை மேன்மைப்படுத்த நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்களாய் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆகவே அவருடைய துதியை சொல்லி வருகிற ஜனங்களாய், அவரை மேன்மைப்படுத்துகிற ஜனங்களாய் இந்த வாழ்க்கையை வாழ கர்த்தர் கொடுத்திருக்கிறது எத்தனை பெரிய பாக்கியமாய் இருக்கும். ஆகவே என்னோட கூட சேர்ந்து இந்த வர்ஷிப் செஷனில் இணைந்திருக்கிற நீங்களும், நாங்கள் தேவனை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். அதை அவர் விரும்புகிறார். நாங்கள் எல்லா ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த நல்ல நேரத்திலே கூட நாங்கள் ஆவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை வேலையிலே ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஒருமனப்படுத்தும்படியாக இந்த வர்ஷிப் செஷன் வர்ச்சுவலாக இருந்தால் கூட தேவ ஆவியானவர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தொடும்படியாக, நாங்கள் எங்கள் பாடல்களில் மாத்திரமல்ல, எங்கள் இருதயத்திலே எழும்புகிற உண்மையான துதியை, உண்மையான நன்றி பலி அவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆகவே நாங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் ஆவியானவரே இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் இந்த ஆராதனை வேலையை பொறுப்பெடுங்க. ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, உங்களுக்கு எங்களை சரண்டர் பண்ணுகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஒவ்வொரு இருதயத்தோடும் ஆளுகைச்சீங்க, ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியேற்றீங்க. நாங்கள் அல்ல, தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீங்களாக. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க. ஆவியானவரே, ஒரு மனத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. ஆவியானவரே, ஒரு மனத்தின் ஆவியானவர், ஒரே சிந்தையின் ஆவியானவர். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டறையில் இருந்த போது ஒரு மனத்தை கொடுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலே இந்த வர்ஷிப் செஷனில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மனத்தை கொடுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. நாங்கள் எல்லாம் கரங்களை தட்டி நமக்கு தெரிந்த ஒரு நல்ல தமிழ் பாடலை நாங்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த பாடல் என்னத்தை சொல்லுகிறது என்றால், அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள், தேவனை கர்த்தரை நம்பி இருக்கிற நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. அவரை நம்பி இருக்கிற நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் கழுகுகளை போல உயர பரப்போம் என்று அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே எங்களுக்கு வேறு எந்த நம்பிக்கையும் இல்லை, கர்த்தர் ஒருவரே எங்கள் நம்பிக்கையா இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்றீங்களோ, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரே எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே நாங்கள் நம்பத்தக்கவராயிருக்கிறார். ஒரு நாள் எங்கள் நம்பிக்கையை வீணாக்க அவர் விடமாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற நாங்கள், இந்த நேரத்தில் அவரை நோக்கியே இருக்கிற நாங்கள், எங்கள் வாழ்க்கையில வேறு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, உங்க ஒருவரே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி இந்த மாலை நேரத்திலோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆவியானவர். கரங்களை சந்தோஷமா நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கிய
வார்த்தை சொல்லுகிறது, அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் நிலைத்திருப்போம் என்று. இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க சோர்ந்து போய் நம்பிக்கை இல்லாத நிலைமையில இருப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துதான் சொல்லுகிறது, அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாதபடி அவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனில் அன்பு கூறுகிற எனக்கும் உங்களுக்கும் சகலமும் நன்மைக்கென்றே நடக்கிறது. கரங்களை தட்டி பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்வோம், உம்மை உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம், அன்பையே, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹalleluya, ஹalleluya. உற்சாகமாய் சந்தோஷமாய் நம்பிக்கையோட இருங்க. எங்கள் நம்பிக்கை, எங்கள் எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே இன்னொரு தமிழ் பாடலை கூட என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. நாங்கள் பாட பாட தேவனை துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க எங்கள் இருதயத்திலே புதிய நம்பிக்கை, புதிய பலன், புதிய அபிஷேகம் அது எல்லாம் எங்களை நிரப்பி கர்த்தருக்குள்ளாய் எங்களை ஒரு புதிய வல்லமையான சிருஷ்டியாய் மாற்ற அது வல்லதாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, மலைகள் விலகி போகலாம், பர்வதங்களே நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் அவருடைய கிருபை. ஒருவேளை நாங்கள் நினைக்கலாம், இன்றைக்கு நான் ரொம்ப ஜெபம் பண்ணுகிறதுனால நான் நல்ல ஃபாஸ்டிங் இருக்கிறேன், எனக்கு நல்ல ஆண்டோடைய வார்த்தை தெரியும், அதனாலே தான் நான் நிலை நிற்கிறேன், நான் நிலைத்திருக்கிறேன், எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, இப்படி நாங்கள் எங்களுடைய காரியங்களை குறித்து ரொம்ப நாங்கள் நம்பிக்கையாக இருக்க முடியும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவருடைய கிருபை தான் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய காரியத்தினாலே அல்ல, எங்களுடைய பலத்தினாலே, எங்களுடைய சுயத்தினாலே அல்ல, அவருடைய கிருபை தான் எங்களை நிற்க பண்ணுகிறது. ஆகவே அதை நினைத்து அந்த கிருபையை ருசித்து நாங்கள் எல்லாம் சந்தோஷமாய் பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை, அவருடைய கிருபையை மேன்மைப்படுத்துவோம். அந்த கிருபை ஒரு நாள் எங்களை விட்டு விலகாது, அந்த கிருபை ஒரு நாள் எங்களை வெட்கப்படுத்தாது. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அந்த கிருபையை நாங்கள் கொண்டாடுவோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி
ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய கிருபை எத்தனை பெரியது. தாழ்விலே இருந்த எங்களை கண்ணோக்கி பார்த்தவருடைய கிருபை, பலனில்லாத எங்களுக்கு அவருடைய கிருபை போதும் என்று சொன்னவர். அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு எங்களை ரட்சித்தவர். அந்த கிருபையின் மகா மேன்மை பாடுகிற ஜனங்கள் நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். எஸ், கிருபை விலகாது. அந்த கிருபை எங்களை கைவிடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இயேசுயா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாது. இயேசுயா கிருபை விலகாதையா, ஒரு நாளும் கிருபை விலகாது, விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். என்னே கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, ஒரு நாளும் கிருபை விலகாதையா. இயேசுயா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நாங்கள் சேர்ந்து ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. எந்தெந்த இடத்திலே நீங்கள் பலனற்று போயிருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்திலே தனியே நான் கைவிடப்பட்டேன் என்று நீங்க நினைக்கிறீங்களோ, அவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது அல்லவா. இந்த நாளிலே அப்படி கிருபை உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறது. உங்களுக்கே தெரியாத ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சியினாலே உங்களை அவர் நிரப்புகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் எங்க வாழ்க்கையிலே செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் எங்களை மறந்து கைவிட்டு போகிற தேவன் அல்ல. இந்த சந்தோஷமாய் பாடுவோம். அவருடைய கிருபை எங்களை வெட்கப்படுத்தாது. அது முடிவு பரியந்தம் கிறிஸ்துவின் நாள் மட்டும் எங்களை நடத்தும். அந்த கிருபையின் மகா மேன்மை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துவோம். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசுயா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மனிதர்கள் விலகினாலும், நம்பினோர் கைவிரித்தாலும் கிருபை விலகாது,
கிருபையை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து நாங்கள் ஒன்றாய் பாடுகிற இந்த நேரத்தில் அவருடைய கிருபையின் பலன், அவருடைய பரலோக அக்கினி, அவருடைய அபிஷேகம் இந்த மாலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வல்லதாய் இருக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய பலன் உண்டாகிறது. இருதயங்களிலே ஆறுதல், தேறுதல் ஆவியானவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்காக ஆவியானவருக்கு நன்றி 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 என்று சொல்லி எல்லாரும் நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஒருவரே எங்களோடு கூட இருந்து இறுதி பரியந்தம் கடைசி நாள் மட்டும் எங்களை நடத்துவார். அவருடைய காருண்யம் எங்களை பெரியவனாய் மாற்றும். அவர் எங்களை எல்லா வல்லடிக்கும் நீக்கி எங்களை நிரப்பி நடத்த வல்லவராய் இருக்கிறார். குறையின்றி நிறைவா எங்களை நடத்துகிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. கரங்களை தட்டி கடைசியாய்